லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். We are not in a position to release water till, but we have submitted before the regulatory committee that we are shortage of 28% of water in our reservoirs. We are not in a position to release water till end of July this year. Despite our submission made before the regulatory committee, the regulatory committee has taken a decision to release 1 TMC of water every day. So we have decided today's meeting that we should appeal to the Kaveri. முக்கிய செய்தி: தமிழகத்திற்கு நாள் ஒன்றுக்கு 1 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைக்கு கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவித்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். தற்பொழுது காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைக்கு கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக நேற்று காவிரி ஒழுங்காற்று குழுவின் 99வது கூட்டம் நடைபெற்றது. இதில் கர்நாடகாவும் தமிழ்நாடும் தங்களுடைய நீர் தேவைகள் என்ன, தற்போதுள்ள சூழல் என்ன என்பதையெல்லாம் வாதங்களாக முன்வைத்தது. இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு தினசரி 1 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என கர்நாடகாவுக்கு உத்தரவு பிறப்பித்து, அதாவது பரிந்துரை செய்திருக்கிறது மேலாண்மை ஆணையத்திற்கு. ஒவ்வொரு முறையும் இந்த ஒழுங்காற்று குழு என்ன பரிந்துரை செய்கிறதோ அதை அப்படியே செயல்படுத்தும் விதமாகத்தான் மேலாண்மை ஆணையம் செயல்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் 12ஆம் தேதி முதல் வரும் ஜூலை 31ஆம் தேதி வரை தினசரி 1 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைக்கு எதிராகத்தான் தற்போது கர்நாடக அரசு அவசர கூட்டம் நடத்தியது. இந்த கூட்டத்தில் முதல்வர் சித்தராமையா, அதே போல நீர்வளத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான DK சிவகுமார் உள்ளிட்ட காவிரி டெல்டா பகுதியின் MLAக்கள் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் 2 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது முடிவு என்னவென்றால், தற்போதைய சூழலில் கர்நாடக அணைகளில் வழக்கத்தை காட்டிலும், அதாவது சராசரியை காட்டிலும் 28% நீர் குறைவாக இருப்பதாகவும், எனவே காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்துள்ள அந்த 1 TMC தண்ணீரை தினசரி திறந்துவிட முடியாது. அது மட்டுமல்ல, பரிந்துரை செய்துள்ள ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை எதிர்த்து மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முதலாவது முக்கியமான விஷயம். இரண்டாவதாக, வரும் 14ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு அனைத்து கட்சிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் இந்த விவகாரம் தொடர்பாக கூட்டப்பட இருப்பதாக முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் காவிரி டெல்டா பகுதியைச் சேர்ந்த MLA அமைச்சர்கள் மட்டுமல்லாது எதிர்க்கட்சி தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள், அதே போல விவசாய சங்கங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கலாம், தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழும்போதெல்லாம் கர்நாடக அரசு அதை எப்படி தடுப்பது என்ற ஒரு முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை சற்று உற்றே நோக்க வேண்டும். இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்ட போது ஒவ்வொரு, அதாவது தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், இந்த 2 மாநிலங்களிலும் உள்ள அணைகளில் எவ்வளவு நீர் இருப்பு உள்ளது, நீர் வரத்து எப்படி இருக்கிறது, வரும் காலங்களில் மழை எப்படி இருக்கும், கடந்த காலங்களில் மழை எப்படி பெய்தது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்வதற்காக தொழில்நுட்ப குழு இருக்கிறது. அதாவது காவிரி டெக்னிக்கல் கமிட்டி என்று சொல்வார்கள். அந்த குழு ஆய்வு செய்து அந்த அறிக்கையை ஒழுங்காற்று குழுவுக்கு அளிப்பார்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொரு முறையும் இந்த ஒழுங்காற்று குழுவானது பரிந்துரை செய்யும். இந்த பரிந்துரையின்படிதான் மேலாண்மை ஆணையம் நீர் திறக்க இறுதியாக உத்தரவு பிறப்பிக்கும். இந்த நிலையில் ஒழுங்காற்று குழு எடுத்துள்ள இந்த முடிவானது தொழில்நுட்ப குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இருப்பினும் கர்நாடகா இந்த விவகாரத்தில் வேண்டுமென்றே இதை அரசியலாக்க வேண்டுமா அல்லது உண்மையிலேயே நீர் குறைவு உள்ளதா என்பதையெல்லாம்
சற்று கூட யோசிக்காமல் இந்த காவிரி விவகாரம் என்று வரும்போதெல்லாம் தமிழகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போதும் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மத்திய அரசாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசு எடுக்கும் நிலைப்பாட்டை காவிரி மேலாண்மை ஆணையம் எப்படி கையாளப் போகிறது என்பதுதான் முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டும். விரைவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்